சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுதுப்பா. மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து. அதனால சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுது. 2026ல சங்கே முழங்கு என்று சங்கிகளே முழங்க போறோம். அதனால நான் கேக்குறேன், தமிழுக்கு தலைநகரில் மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு ஏன் எடுத்துக்கல? தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் தீ பரவட்டும்னு சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லாரும் டெல்லி வந்துட்டாங்க. இதைதான் நாங்க சொன்னோம்னு சொல்றீங்க. தமிழ் பரவட்டும் நாங்க சொல்றோம். ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அது ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், வந்து கை குலுக்கி தமிழ் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? ஆக தமிழுக்கு தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை கொடுத்ததுன்னு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு ஏன் விலக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த படக்குழுதான் இப்போ அந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த படக்குழுவை நடிக்க வைப்பீங்க, என் கூப்பிடக்கூடாதா? அதான் அந்த படம் தானே புதுசா ரிலீஸ் இல்ல ஒருவேளை விஜய் படம் ரிலீஸ் ஆனா கூட விஜய் கூட கூப்பிட்டுருக்கலாம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் அவரு நடிகரா இருந்தா கூப்பிட போறாங்க. அவர் வந்து தலைவர் ஆன பிறகு கூப்பிடலாமா வேணாமான்னு அவரே தான் முடிவு பண்ணுவாரு. அதனால சிவகார்த்திகேயன் குழு வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், பராசக்தி படக்குழு அங்க வந்ததுல நீங்க ஏங்க இப்போ பயங்கரமா பயங்கர சக்தியா மாறிக்கொண்டு இருக்கிறீங்க? அதனால திரைப்பட கலைஞர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஆதரிக்கப்படுபவர்கள். இன்னொன்று, பராசக்தி நிச்சயமாக காங்கிரஸ் எந்த அளவிற்கு தமிழுக்காக போராடியவர்களை சுட்டுக் கொன்றது என்பதை பதிவு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொன்னு, பராசக்தியோட தயாரிப்பாளர் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து சென்சார் போர்டை நான் குறையே சொல்ல மாட்டேன், சென்சார் போர்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொல்லும் போது இன்னொரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றது சரி கிடையாது. அதனால நிச்சயமாக பராசக்தி குழு வந்தது பாஜகவிற்கு மேலும் மேலும் சக்திகள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கிறது. ஆமா, பின்ன தலை நிமிர்கிறது தமிழகம்னு பள்ளி குழந்தைகளுக்கான கூட்டத்துல சினிமா கலைஞர்களே ஸ்டாலின் கூப்பிடுறாரு. அப்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கான கூட்டத்துல எல்லா நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல பாஜக கூட்டிட்டாதான் பிரச்சனை. அதுவும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படத்தை சார்ந்த நடிகர்களை கூட்டிட்டாங்கன்னு தான் பிரச்சனை. நாம எங்கேயுமே ஹிந்தியை திணிக்கல. தயாநிதி மாறன் எப்ப புதிய கல்விக் கொள்கையை சொன்னாலும் தமிழை இந்தியை திணிக்கிறார்கள் சொல்றாங்க. இனிமே திமுகவின் ஹிந்தி எதிர்பார்க்கட்டும், மத்திய அரசு எதிர்பார்க்கட்டும், பருப்பு வேகாது. இப்ப எங்களோட பொங்கல்ல பருப்பு வென்று கொண்டு இருக்கிறது. ஆக எங்க பருப்பு இனிமேல வேகும், எங்க பொங்கல் பொங்கும், அவங்க பருப்பு இனிமேல் வேகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க சொல்வது வெறுப்பு அரசியல், பருப்பு இனிமேல் வேகாது. அதுவும் பொங்கல்ல இருந்து வேகவே வேகாது.